இந்த தங்க முட்டை இடுற வாத்து அப்புறம் இப்படின்றதுக்குள்ள வாழ்க்கை மாறிட்டு ஸோ இந்த படங்கள்ல ஒரு பாட்டுல வாழ்க்கை மாறுறது, பிரபலம் மாறுறது, காசு நிறைய சம்பாதிக்கிறது. ஸோ இப்படியான விடயங்களை படங்கள்ல பார்த்துருப்போம், கதைகள்ல வாசிச்சிருப்போம். இப்போ நம்ம ரியல் லைஃப்ல ஒரு 100 நாள் தேவையில்லை, ஒரு கிழமை ஒரு இடத்துல இருந்தாலே நம்ம ஒரு செலிபிரிட்டியா ஆயிடலாம். இப்ப சோசியல் மீடியா ஒரு முகம் பல பேருக்கு சென்றடைஞ்சிட்டு அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாலேயே நம்மளோட வாழ்க்கை அப்படியே மாறிடும். பிரபலம் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூடியூபுக்கு தேடி வருவாங்க, இன்ஸ்டாகிராமில் வியூ அள்ளி வரும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் அதிகமாக ஷேர் பண்ணும். ஸோ அப்போ ஒரு 10 படம் நடித்த நடிகருக்கு இல்லாத ஒரு ஒரு மக்களோட பார்வையை திருப்பக்கூடிய ஒரு தளம் தான் இந்த பிக் பாஸ் அப்படின்ற அந்த மேடை. அப்ப அந்த மேடைக்கு வர விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான நபர்கள் திறமையை காமிக்க, இல்ல தமிழ் சினிமாவில் ஜொலிக்க, தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற பல பேர் அந்த டைட்டில் அடிக்கணும், 50 லட்சம் அடிக்கணும். அதை தாண்டி இந்த மேடையில ஒரு 1 வீக் இல்ல ஒரு நாள் அந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல நம்மட முகம், நம்மட பேரு, எங்க இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் நாடு தாண்டி பிக் பாஸுக்காக பிக் பாஸ்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு முயற்சி பண்ற எக்கச்சக்கமான பேர். நான் பல பேரோட பேசியிருக்கேன் 5 வருஷத்துல. கனடால இருக்கிறவங்களும் சரி, அமெரிக்கால இருக்கிறவங்களும் சரி, இலங்கையில் இருக்கிறவங்களும் சரி, மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களும் சரி, துபாயில இருக்கிறவங்களும் சரி, இப்ப தமிழ்நாடு, இந்தியா, அதை தாண்டி பல வேற நாடுகள் இருக்கிறவங்களே அவ்வளவு ஆர்வம் பிக் பாஸுக்குள்ள வரணும், தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா, இங்க வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தேடுறவங்க பல பேர். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல பேச போற விடயம் இப்ப மக்களோட தேவை, மக்களோட கேள்வி, அதை வச்சு போலியா வியாபாரம் பண்றவங்க இப்ப அதை விட பல பேர். ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, அப்ப அந்த ஆசையை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. பொதுவா பிக் பாஸுக்கு இல்ல வேற பிக் பாஸை போல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மிகப்பெரிய ஷோவும் இல்ல தமிழ்ல, சரிங்களா? பிக் பாஸை தேடுற அளவுக்கான ஆடியன்ஸ் வேற எந்த ஷோக்கும் இல்ல. ஸோ இப்போ பிக் பாஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கரு, அந்த சிங்கரு அப்படின்னு அப்படியான நிகழ்ச்சிகள் வரைக்குள்ள இந்த ஆடிஷன் எடுக்கிறோம், இங்க எடுக்கிறோம், இங்க வாங்க, இவ்வளவு காசு அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படின்னா இந்த உங்களுடைய விண்ணப்பங்களை தாங்க, விண்ணப்ப பதிவுக்கான காசு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் போடுற நடவடிக்கைகள் நடக்கும். அப்படிதான் இப்ப ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இன்று காலை ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க, ப்ரோ தயவு செய்து இதை பத்தி கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல பிக் பாஸ் 9க்கான ஆடிஷன் நல்லூருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடம் போட்டிருந்தாங்க, அதை நம்ம சொல்ல வேணாம். அப்படி ஒரு போஸ்ட் வந்தது. அதை ஒரு 500 பேருக்கு கிட்ட லைக் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்களே, இந்த வீடியோ, சரிங்களா? அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்க சில பேரையும் பார்த்தேன். ஸோ பிக் பாஸுக்குள்ள நான் போறேன், நீங்க போறீங்களா அப்படின்னு அந்த இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இலங்கையில் இருக்கிற சில பேரோட வீடியோக்கள் பார்த்தேன். வேற சில நாடுகளில் இருக்கிறவங்களும் அப்படி பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய புரிதலுக்காக ஒரு எனக்கு தெரிஞ்ச விடயங்களை ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தேடுறவங்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று கிடைக்கும். முதலாவது விடயம் மக்களே, விஜய் டிவி இல்ல தமிழ் பிக் பாஸ் டீம், தமிழ் பிக் பாஸ் டீம் இல்லாம வேற தெலுங்கு பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ், ஹிந்தி பிக் பாஸ், மராத்தி பிக் பாஸ், எந்த லாங்குவேஜ்லையுமே பிக் பாஸுக்கு அவங்க ஆடிஷன் வைக்க மாட்டாங்க. அதாவது இந்த இடத்துல நாங்க பிக் பாஸ் ஆடிஷன் வைக்கிறோம், நீங்க இத்தனை மணிக்கு வாங்க, வர முதல் இந்த அளவு காசை உங்களுடைய அட்மிஷனுக்கு பெய்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இது வரைக்கும் நடந்ததில்லை எந்த பிக் பாஸ் லாங்குவேஜ்லையும். இனிமேலும் அவங்க பண்ண போறது இல்லை, சரிங்களா? ஸோ தெலுங்குல ஒரு விடயம் இந்த முறை நடக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பிக் பாஸ் வர விருப்பமா இருந்தா அது ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார்ல அவங்களுடைய அந்த ஸ்டார்மா ஷோ இருக்கு, அதுல அப்ளிகேஷனை போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அது கேட்டாங்க, அந்த அப்ளிகேஷன் போட்ட லட்சக்கணக்கான பேர்ல இருந்து ஒரு 100 பேருக்கு கால் போகும். அந்த 100 பேர்ல இருந்து 5 லெவல் இருக்கு. அந்த 5 லெவல்ல கடைசியா 15 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 15 பேருக்கு பிக் பாஸ் அக்னி பர்ஷா அப்படின்னு ஒரு ஷோ நடக்க இருக்கு. அது 22 ஆகஸ்ட் 22 ஆரம்பிக்கிறாங்க, செப்டம்பர் 5 வரைக்கும் நடக்கும். ஸோ அப்போ அந்த 15 பேர்ல இருந்து 5 பேர் அந்த விண்ணப்பம் போட்டவங்க, லட்சக்கணக்கான பேர்ல இருந்து 100 பேர் செலக்ட் ஆகி
அந்த 100 பேர்ல இருந்து கால் போய் சில இன்டர்வியூ மாதிரி நடந்து அதுல 15 பேருக்கு அந்த அக்னி பரீட்சா ஷோ நடக்கும். அது 3 ஜட்ஜஸ் வருவாங்க, அபிஜித், பிந்து மாதவி, அப்புறம் வந்து நவ்தீப் அப்படின்றவங்க. அந்த 3 ஜட்ஜஸ் 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க 15ல். மீதி 12 பேர்ல 2 பேரை மக்களிடம் இருந்து ஓட்டிங் எடுப்பாங்க. அப்ப அதுல வர்ற 5 பேர் பிக் பாஸுக்கு வந்து டைரக்டா போவாங்க சீசன் 9 தெலுங்குக்கு. ஸோ இது வந்து ஆஃபிஷியல் ப்ராசஸ். ஸோ இப்போ சில தளங்கள்ல சில சோஷியல் மீடியால பிக் பாஸ் சீசன் 9க்கு ஆடிஷன் வந்து எடுக்க போறாங்க. நீங்க உங்களுடைய அட்மிஷனை வந்து பண்ணுங்க, இவ்வளவு காசு, உங்களுடைய போட்டோ டேட்டா இதுகளை வந்து நீங்க அனுப்பி வைங்க, இந்த நாள் இத்தனை மணிக்கு இங்க நடக்க போகுது, வர முதல் இந்த காசெல்லாம் பே பண்ணிருங்க, உங்களுக்கு டேட்டா அனுப்பிடுங்க அப்படின்னு வந்து எந்த ப்ரொஃபஷனல் ஷோ நடத்துறவங்களும் எந்த டிவியுமே வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை, இனிமேல் சொல்ல போறது இல்லை. பொதுவா பிக் பாஸுக்கு ஒரு அழைப்பு வருதுன்னா நம்ம எங்க போய் அதை அறிந்து கொள்ளலாம், உறுதிப்படுத்திக்கலாம்னா ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார். பிக் பாஸ் சீசன் தமிழை பொறுத்த வரைக்கும் சரி, தெலுங்கை பொறுத்த வரைக்கும் சரி, ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் தான். இப்ப நம்ம ஒரு விண்ணப்பம் விஜய் டிவியில் நடக்கிற ஷோக்கு நம்ம விண்ணப்பம் போடணும்னா எங்க போய் போடணும்னா ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார்ல அவங்களுடைய இதுக்குள்ள போய் வந்து நம்ம வந்து போட முடியும். இந்த ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் வந்து சில நாடுகள்ல வேலை செய்யாது, இன்னும் வரையில, இனிமேல் ஃபியூச்சர்ல வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் டிவி வந்து டிவியில விளம்பரம் போடுவாங்க, இமெயில் அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்க அப்படின்னு ஒபிஷியலா ஏதாவது இப்படி மக்களை பிக் பாஸுக்கோ இல்ல வேற ஒரு ஷோக்கோ எடுக்கிறதா இருந்தா அவங்களும் வந்து டிவியில போடுவாங்க, டிவியில விளம்பரமா வரும். என்ன பண்ணணும், இப்ப யூஎன் ஹாட்ஸ்டார் வேலை செய்யாத இடங்கள்ல எப்படி அப்ளை பண்ணலாம், நாடுகள்ல எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு வந்து விஜய் டிவியில இருந்து ஒபிஷியலான ஒரு அப்டேட் வரும். மற்றும்படி இப்படி வர்ற தகவல்களை நம்பாதீங்க, காசை வந்து கொடுக்காதீங்க. காசை கொடுக்கறத விட உங்களுடைய போட்டோ, உங்களுடைய டீட்டெயில், உங்களுடைய நடிப்பு திறமைக்கான சில 2 நிமிட அதுல போட்டிருந்தது 2 நிமிட காணொலிகளை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாமே ஏமாத்து வேலை. டேட்டாவை வச்சு இப்ப பிசினஸ் நடக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே அவங்க உங்களுடைய தேடல்களை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய ஆசைகளை அவங்க காசாக்கிக்கிறதுக்கு சில ஒரு முகமூடி கூட்டங்கள் இப்ப வேலை செய்யுது. ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் நடக்கக்குள்ள இப்படியான கூட்டங்கள் காசு சம்பாதிக்க இப்படியான விடயங்களை பண்றது வழக்கம். இந்த முறையும் அது நடக்குது மக்களே, சரிங்களா? சோ யாழ்ப்பாணத்துல பிக் பாஸ்க்கான ஆடிஷன் இதுக்கு முதல் நடக்கவும் இல்லை, இனிமேலும் இப்படி போலியான ஆடிஷன் நடக்காது. எந்த லாங்குவேஜ்லயுமே நடக்காது, எந்த ஊர்லயும் நடக்காது, எந்த நாட்டிலையும் நடக்காது, சரிங்களா? இதை வந்து அறிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இது வந்து இந்த ஆடிஷன், போலியான ஆடிஷன் தொடர்பாக ஒரு விளக்கம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிக் பாஸுக்கு போக போறேன், எனக்கு அழைப்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி செல்ஃப் ப்ரொமோஷன் பண்றது, இல்லை இன்டர்வியூ கொடுக்கறது, பிக் பாஸுக்கு அழைத்தார்கள், பிக் பாஸுக்கு போற நபர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது, இல்லை உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறது, அப்படியான விடயங்கள் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பிக் பாஸ் அழைப்பு வர இருந்தாலும் உங்களுக்கு வராது, சரிங்களா? ஸோ இப்போ இலங்கையிலிருந்து வந்த ஜனனி மேம் அவர்களா இருக்கட்டும், லாஸ்லியா மேம் அவர்களா இருக்கட்டும், தர்ஷன் அவர்களா இருக்கட்டும், ஏடிகே அவர்களா இருக்கட்டும், அவங்கள சோசியல் மீடியால பார்த்து அவங்களோட திறமைகளை வச்சுதான் விஜய் டிவி அவங்கள கால் பண்ணிச்சு. லாஸ்லியா மேமுக்கு அவங்க ஒர்க் பண்ண இடத்துக்கு கால் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து ஸோ அதன் மூலம் அவங்க வந்தாங்க. தர்ஷன் அவர்களுக்கு சனம் செட்டி மேம் அவர்கள் ஒரு பெரிய அவங்க போக வேண்டிய இடத்த தர்ஷன் அவர்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி மேம் அவர்களுக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், அப்புறம் யூடியூப்ல அவங்க போட்ட ஃபுட் வீடியோ, ஃபுட் ரிவ்யூ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க, இவங்க பிக் பாஸ்க்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்றதுல அவங்க ரீச் ஆனாங்க. ஏடிகே அவர்கள் அவருடைய பாடல், அவருடைய மியூசிக், அதன் மூலம் தெரிவானாங்க. ஸோ இந்த திறமை, இந்த சோசியல் மீடியா தான் உங்களை பிக் பாஸுக்குள்ள வர வைக்க, விஜய் டிவியில இருந்து உங்களுக்கு அழைப்பு வர வைக்குமே தவிர வேற எந்த விடயங்களும் உங்களுக்கு கை கொடுக்காது, சரிங்களா? ஒண்ணு உங்களுடைய சோசியல் மீடியால உங்களோட திறமையை காமிக்கிறது, இல்ல அப்படின்னா இப்ப தர்ஷன் அவர்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பிரபலம் பழக்கமா இருந்தா, தெரிந்தவர்களா இருந்தா அவங்க மூலமா உங்களுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கலாம். சனம் செட்டி மேம் அவர்கள் பண்ணதெல்லாம் பெரிய விடயம். தர்ஷன் அவர்களுக்கு அவங்க இடத்தை அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் 2 வித மக்களே, ஒன்னு இன்ஃபுளுன்ஸ், இன்னொன்னு வந்து திறமை. இதை தாண்டி இந்த முகம் தெரியாதவர்கள் நடத்துற ஆடிஷன், நான் ஹெல்ப் பண்றேன், இப்படி பண்றேன், எனக்கு அவனை தெரியும் உனக்கு தெரியும் நம்பாதீங்க. உங்களோட காசை கொடுக்காதீங்க, உங்களுடைய டேட்டாவை கொடுக்காதீங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இதை பற்றி விஜய் டிவியில இருக்கிற பிரதீப் மில்ரோய் சார் அவர்களை ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் முதலும் விழிப்புணர்வு போஸ்ட் போட்டுக்கொண்டு தான் இருக்காரு.
இந்த கொள்ளையடிக்கிற கூட்டமும் இப்படியான விடயங்களை பண்ணி கொண்டு தான் இருக்கு. சரிங்களா? என்னால் முடிந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் இலங்கையில இருந்து யார் வர்றாங்க அப்படியான விடயங்கள் இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு தான் கால் போயிருக்கு. அதுவும் இந்தியாவில் இருக்கிற பிரபலங்களுக்கு தான். ஸோ இன்னொரு 2 வீக்குக்குள்ளே தெரிய வரும் யார் யார் போட்டியாளர்கள் யார் யாருக்கு கோல் போய் கொண்டிருக்கு அப்படின்னு. ஸோ இலங்கையிலேருந்து இவங்க தான் வர்றாங்க, அடுத்த ஜனனி இவங்க தான் அப்படின்ற மாதிரி சில விடயம் பார்த்தேன். அது தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 9க்கு போயிருக்கின்ற ஒரு கேர்ளோட ஃபோட்டோவை போட்டுட்டு இலங்கை பொண்ணு அப்படின்ற மாதிரி சில பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் போட்டியாளர்கள் கன்ஃபார்ம்டே இல்லை. சரிங்களா? நன்றி.